உலகத்தினுடைய டாப் 1% வெற்றியாளர்கள் அவங்களுடைய நேரத்தை எப்படி நிர்வகிக்கிறாங்க? நமக்கு இருக்கிற அதே 24 மணி நேரம் தான் அவங்களுக்கும் இருக்கு. ஆனா அவங்களால மட்டும் எப்படி இவ்வளவு காரியங்கள் சாதிக்க முடியுது? எப்படி? இந்த வெற்றியாளர்களுடைய அன்றாட செயல்பாடுகளை ஆராய்ந்து பார்த்ததுல ஒரு அடிப்படை உண்மை தெரிய வருது. அவர்கள் நேரத்தை நிர்வகிக்கவில்லை, தங்களது கவனத்தை நிர்வகிக்கிறார்கள். நாம நம்மோட தொழில் வாழ்க்கையில சாதிச்சு இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்த விஷயங்கள் நாம போகணும்னு நினைக்கிற இடத்துக்கும் கொண்டு சேர்த்துடும்னு நம்ம நம்பிடக்கூடாது. விராட் கோலி எடுத்துக்கோங்களேன். அவரு ஸ்கூல் லெவல் பிளேயரா இருக்கும்போது செஞ்ச விஷயங்களையே இப்பவும் செஞ்சுட்டு இருந்தா இன்டர்நேஷனல் மேட்ச், ஐபிஎல், பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட், சொந்த பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட், புது புது தொழில் முயற்சிகள்னு அவரால் நிர்வகிக்க முடியுமா? தொழில் வாழ்க்கையில 3 படிநிலைகள் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் மேக்கர், 2வது மார்க்கர், 3வது மல்டிப்ளேயர். இதை நான் ஒன்னொன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தொழில் ஆரம்பிக்கிற புதுசுல இல்லைன்னா ஒரு வேலையில புதுசா சேர்ந்த சமயத்துல எல்லா விஷயங்களையும் நாமே செய்ய வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன். அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, ஸ்டூடியோ செட்டப் பண்றது, ஐடியாஸ் யோசிக்கிறது, ரிசர்ச் பண்றது, ஸ்கிரிப்ட் எழுதுறது, காஸ்டியூம், மேக்கப், லைட்டிங், வீடியோ ரெக்கார்டிங், எடிட்டிங், கலர் கிரேடிங், தம்ப்நெயில் டிசைனிங், டிஸ்கிரிப்ஷன், ஷெட்யூலிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், கமெண்ட் செக்ஷன் மேனேஜ்மெண்ட்னு எல்லா வேலையையும் நீங்களே பார்ப்பீங்க. அதனால நீங்க ஒரு மேக்கர். அதுவே உங்க சேனலுக்கு நல்ல வரவேற்பும் வருமானமும் வர ஆரம்பிச்சதுன்னு வைங்க, எல்லா வேலையையும் நீங்களே செய்ய முடியாது. இந்த ஒவ்வொரு வேலையையும் செய்யறதுக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், வீடியோ ப்ரொடக்ஷன் டீம், மேக்கப் அண்ட் காஸ்டியூம்னு தனித்தனியா ஆள் வச்சுக்கலாம். அப்போ உங்களோட வேலை ஸ்கிரிப்ட் இம்ப்ரூவ் பண்றதும் எடிட்டிங் சஜஷன் சொல்றதும் மட்டுமே இருக்கும். அப்போ நீங்க இருக்கிற நிலைமைக்கு பேரு தான் மார்க்கர். 3வது கட்டம், உங்க சேனலே வளர்ந்து பிஹைண்ட் ரூட்ஸ் மாதிரியோ தேநீர் இடைவேளை மாதிரியோ பல்வேறு சேனல்களா ஆகுதுன்னு வைங்க. நிறைய நிகழ்ச்சிகளை உங்க சேனல் நடத்துதுன்னு வைங்க. இப்போ நீங்க ஒரு விஷயத்த கிரியேட் பண்ற மேக்கராவோ ரிவ்யூ பண்ற மார்க்கராவோ இருக்க முடியாது. அக்கவுண்ட்ஸ், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங்னு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும். இந்த கட்டத்துல நீங்க செய்ய வேண்டியது தகுதியான நபரை பொறுப்புக்கு எடுத்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவை கொடுத்து ஒரு சிறந்த ஒத்திசைவோட கூடிய ஒரு டீமை உருவாக்குறது தான். இதனால உங்க ரோல் மல்டிப்ளேயர். இன்னைக்கு நீங்க வகிக்கிற ரோல் எது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மேக்கரா இருக்கும்போது வேலையை இன்னொருத்தரிடம் கொடுக்கறதும், ஒரு மல்டிப்ளேயரா இருக்கும்போது ஒவ்வொரு வேலையிலும் தலையிடுறதும் ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும். இந்த 3ஐயும் புரிந்து கொள்ளலனா உங்கள் டு-டூ பட்டியல் பெரியதாக அனுமார் வால் போல நீண்டுகிட்டே இருக்கும். கேலண்டரும் நிரம்பி வழியும். ஆனா பெரிய முன்னேற்றமே இருக்காது. எப்போதாவது அவசியம் ஏற்பட்டா உங்க தலையீடு இல்லாம காப்பாற்ற முடியாதுன்ற நெருக்கடியான காலகட்டத்துல நீங்க அதை அந்த சமயத்துக்கு மட்டும் உங்க ரோலை கொஞ்சம் மாத்திக்கலாம். ஆனா மிக முக்கியமான ஒன்றை நீங்க மனசுல நிறுத்திக்கணும். எந்த ரோல்ல இருந்தாலும் நீங்க மட்டுமே செஞ்சாகணுன்ற வேண்டிய விஷயங்களை, கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களை எது அப்படின்னு தெரிஞ்சு அந்த கடமையில பிறழாது இருக்கணும். உதாரணமா புதுசா மனுஷங்களை சந்திக்கிறதும் அவங்கள உங்க தொழில இணைச்சிக்கிறதும் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான கடமை அப்படின்னா அதை செய்யறத அவுட் சோர்ஸ் செய்யக்கூடாது. இதுதான் 1% வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் கவன மேலாண்மை. இவை அனைத்துமே நம்முடைய மரபுல நமக்கு ஏற்கனவே ஐயன் வள்ளுவரால கற்றுத்தரப்பட்டிருக்கு. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். ஒரு செயலை செஞ்சு முடிப்பதற்கு ஏற்ற காலத்தையும் செய்ய வேண்டிய இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகத்தையே கைக்குள் அடக்கிவிடலாம் என்கிறார். அதுக்கு முந்தைய குறளை கவனிங்களேன். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். அதாவது உலகையே வெற்றி கொள்ள விரும்புகிறாய் என்றால் எதை பற்றியும் கலங்கி நில்லாது உரிய காலத்தில் உரியதை செய்ய சொல்கிறார்.
இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கும் போது அதை செய்யற தகுதி அவருக்கு இருக்கா, அதுக்கான திறமையும் அனுபவமும் இருக்கா, குறிப்பா அதை செய்யற எண்ணம் அவரிடம் இருக்கா, அப்படியெல்லாம் ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இதுதான் இரண்டாவது கேட்டகரியில இருக்கிற மார்க்கரும் மல்டிப்ளேயரும் செய்ய வேண்டியது. இதை விட சிம்பிளா ஒரு மேனேஜ்மெண்ட் தத்துவத்தை நான் வேற எங்கேயுமே படிச்சது இல்லைங்க. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு. ஒருவர் தான் செய்ய வேண்டிய கடமைகள், நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் எது என்பதை உணர்ந்து பண்பார்ந்த நேர்மையான முறைகளில் செயலாற்றுவதற்கு பெயர்தான் கடமைகள் என்றே பெயர் என்கிறார் வள்ளுவர். அதனால நீங்க எந்தெந்த வழிகள் எல்லாம் நேரத்தை திட்டமிடுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதை விட முக்கியமானது உங்க ரோலை புரிஞ்சுக்கிட்டு உங்க கவனத்தை எங்க செலுத்தணும் அப்படின்றது தான் வெற்றியை தரும். மீண்டும் ஒரு ஆக்கப்பூர்வமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால்.